தொழிலாளர்களுடைய நலன்களை காக்கிற வகையில் உழைப்பே வெல்லும் அப்படின்னு ஒரு புதிய செயல் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லியில் தொடங்கி வச்சிருக்கிறார். இன்னும் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய கோணத்திலிருந்து பார்ப்பது அவசியமானது. அப்போதான் அதுக்கான தீர்வு காண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஐயநாதன், இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் அந்த ஒரு லிபரலைஸ்டு எக்கானமியில் சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே அதான் அவர் சொல்றாரு. தொழிலாளர்களுடைய நலனை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் வேலை வாய்ப்பை அளிப்போரினுடைய நலன்களையும் காக்க வேண்டும்னாரு. அதுதான் அந்த லேபர் லாஸ்ல அவங்க கொண்டு வரக்கூடிய பல்வேறுபட்ட திருத்தங்கள். ஒரு செக்ஷன்லையும் அது அந்த திருத்தத்தை இவங்க கொண்டு அந்த திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒட்டுமொத்த அத்தாரிட்டியையும் மத்திய அரசு தன் கையில் எடுத்துக்குது, அதாவது தொழிலாளர் நலத்துறை எடுத்துக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம நண்பர்களில் ரொம்ப விரிவாக விவாதித்தோம். எனவே இவங்களதை பொறுத்து என்ன அப்படின்னா, அந்த தாராளமயமாக்கல் கொள்கையினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கமாக வாங்க தொழிலாளர் அப்படின்றது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹையர் அண்ட் ஃபயர் அப்படின்ற ஒரு இடம் தவிர மற்றபடி இது மிகப்பெரிய அளவுக்கு டீரெகுலேட்டட். கட்டுப்பாட்டுகளை எல்லாத்தையும் தளர்த்திடுறது. அதிகமான இன்ஸ்பெக்ஷன், இப்போ இந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் அப்படின்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஆய்வுகளை எல்லாம் நாங்கள் குறைச்சிருவோம். இதன் மூலமாக அரசு அதிகாரிகளுடைய கெடுபிடிகளுக்கு அரசே சொல்லுது பாருங்க. இதை அரசு அதிகாரிகள் செய்யறதெல்லாம் கெடுபிடின்னு அரசே சொல்லுது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, எவ்வளோ இந்த விஷயம் வரலாம் பேசட்டும், இதெல்லாம் இட் ஷுட் பியர் ஃப்ரூட். இது பயனளிக்க வேண்டும். இது பயனளிப்பதை எங்கே பார்க்க வேண்டும் என்றால், தொழில்துறையில் வேலைவாய்ப்பு அளிக்கப்படுபவர்கள் நேற்று சொன்னாங்கல்ல, நேற்று விவாதிச்சிங்கல்ல, அந்த மாதிரி நிரந்தரமான வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும். வேலைவாய்ப்புக்கு நாங்கள் எடுப்போம், அதுக்கப்புறம் எங்களுக்கு பயன்படுத்துகிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறோம். மூடுறதும் சரி, அவர்களை நீக்குவதும் சரி, மிக சுலபமாக செய்துவிட்டு போகலாம் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்தால் இது எதிர்வினையை ஏற்படுத்தும். இவங்க குறைந்தபட்ச அரசு அதிகபட்ச நிர்வாகம், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுதே முதல்லயே பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன விஷயம். நீங்கள் இந்த டிமாண்ட் பல வருடங்களாக இருக்கிற தொழிலாளர் சட்டங்கள், அது பல வருடங்களாக அதை பல மாற்றங்கள் கொண்டு வரணுங்கிற டிமாண்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் என்பது காவல்துறை இன்ஸ்பெக்டர் மாத்திரம் இல்லை, இந்த இன்ஸ்பெக்டர் அதிக பவர்ஃபுல்லாக இருக்கிற இன்ஸ்பெக்டர். இது நம்ம பல தொழிற்சாலைகளில் பார்க்க முடியுது. இந்த இன்ஸ்பெக்டர் உண்மையிலேயே அங்கே அந்த தொழிற்சாலைகள் சரியாக இயங்குகிறதா என்பதை பார்ப்பது போய், இவர்கள் ஹிடன் அஜெண்டா வச்சுட்டு போவதும், தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பனிஷ் பண்ற எண்ணம், இப்படித்தான் அது மூலமாக ஒரு லஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம பல நேரங்களில் பார்க்க முடியுது. இதனால தொழில் கூட முடங்குற விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு இந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கும் போது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், தொழில் வளர்ச்சியை மையமாக கொண்டு அப்படித்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் அதிலே சொல்லியிருக்கிறார், நாட்டில் 2,82,000 பயிற்சி மாணவர்கள் உள்ளனர். இந்த மாணவர்களின் பயிற்சி திட்டத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா உண்மையிலேயே இந்த ஐடிஐ எல்லாம் படிச்சுட்டு எல்லாமே அந்தந்த தொழிலில் அந்தந்த இதில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமே கூட இருக்கிறது. அதனால அவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும். வேலைவாய்ப்பு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குன்னும் பொழுது அதுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அதிகமாக உருவாகணும். மேனுஃபேக்சரிங் வரும் பொழுது தானே இங்கே இருக்கிற படித்தவர்களுக்கு வேலையை கொடுக்க முடியும். அரசாங்கத்துக்கு 2 கடமையும் இருக்குது. தொழில் வளத்தையும் பெருக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸையும் அவங்களுக்கு வேலையை உருவாக்க வேண்டும். இது ரெண்டுமே அரசாங்கத்துடைய கடமை. ஒரு பக்கமாவே போக முடியாது. இவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்களுக்கு தேவையான சில சலுகைகளையும் செய்து கொடுக்கணும் அப்படிங்கறத தவிர்க்க முடியாது. அதை அரசு செய்யறதுல பெருசாக யாருக்கும் ஆட்சேபனையும் இருக்க முடியாது. ஆனா அவங்க எவ்வளவு நாள், எவ்வளவு வருடங்கள், எவ்வளவு மாதங்கள் இந்தியால தொழில் செய்வாங்க, எப்போ அந்த நிறுவனத்தை மூடிட்டு போவாங்கங்கறத யார் முடிவு செய்யறது? நான் ஒத்துக்கிறேன், அது ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருக்கு. அதை அந்த ரெகுலேட்டரி ஒழுங்குமுறை அமைப்பையே நீங்க கெடுபிடின்னு சொன்னா எப்படி? இல்ல, ஒழுங்குமுறை அமைப்பு கெடுபிடி இல்லைங்க. எப்படி சொல்றீங்க? அப்படி இல்ல. நான் சொல்றது, இந்த இன்ஸ்பெக்டர் ஃபேக்டரிஸ் இந்த இன்ஸ்பெக்டர்லாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள், இதனால முடங்குகிறது என்பதையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்ப சொல்லுவது, இப்போ நான் சொல்றேன், என்னுடைய ப்ரோக்ரஸ், நான் சுய பரிசோதனை செய்கிறேன். அரசாங்கம் என்ன சொல்லுது? இது கூட சிக்கலை உருவாக்குறது என்று அரசாங்கம் இதை ஏற்றுக்கொள்கிறது இல்ல.
அது ஒண்ணும் தவறு கிடையாது. நான் என்ன அசஸ் பண்ணுவது நம்ம அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளையோ அந்த அதிகாரிகளுடைய எந்த மாதிரி செயல்பாட்டை அசஸ் பண்ணுவது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை சரி செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அது சரி செய்யணும். இன்னும் கூட இப்ப பாத்தீங்கன்னா 16 மனுக்களுக்கு பதிலாக ஒரே மனுவை தொழிற்சாலை உரிமையாளர்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டிய 16 மனுக்களுக்கு ஒரே மணி பண்ணுவது தப்பு இல்லையா? ஐயநாதன் நேற்று நடந்த விவாதத்துல குறிப்பிட்டீங்கல்ல, நேற்று புதிய தலைமுறையில நேர்பட பேச நிகழ்ச்சியில நடந்த விவாதத்தை தான் நீங்க குறிப்பிடுறீங்கன்னு. அதுல வந்து இந்த இன்ஸ்பெக்டர் தொடர்பாக பேசின ஏஐடியூசி நண்பர் வந்து சொல்றாரு, அவர் வந்து இன்ஸ்பெக்டருடைய விசிட் அது அவங்க கை, அதாவது ஒரு நிறுவனத்தின் மீது புகார் இருக்கு, நீ போய் பாருன்னு நான் போய் புகார் சொன்னேன்னா அது அவர் கையில நான் கொடுக்கிற பிளாங்க் செக். அவர் வந்து விசிட்டுக்கு போய் நிறுவனத்திடம் இருந்து அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவங்க காசு பறிப்பதற்கு தான் அங்க நடக்கக்கூடிய முறைகேடுகள் பற்றிய புகார்கள் பயன் தருது அப்படின்னு சொல்றத எந்த விதத்துல சரி பண்ண முடியும்? அதுதான் சொல்ல வரேன். இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஊழல் என்கின்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு ஒரு இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டி, நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அதிகாரத்தை வந்துட்டு நீங்க இல்லாமல் செய்து விடுவீர்கள் என்றால் அப்பொழுது யார் எங்கே செல்ல முடியும்? ஒன்று, ஒரு குறைந்தபட்ச வசதி. அவர் தான் சொன்னார், இந்த லைட்டிங்ல இருந்துட்டு ஆரம்பிச்சு தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வசதிகள் எல்லாம் நடைமுறையில் இருக்கின்றனவா? பெண்களினுடைய அந்த அவர்களுக்கு வேலை அளிக்கப்பட்டால் அவர்களுக்கான அந்த முறைகள் சரியாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பதை அவர் பார்க்கும்போது, இந்த நாட்டில் அதிகாரி போய் ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர் போனாரே வந்துட்டு அவர் வந்துட்டு துட்டு வாங்கிட்டு வெளில வந்துடுவார் அப்படின்னோம்னா 100% நீங்கள் சர்டிஃபை பண்ணுறீங்க, இட் இஸ் எ கரப்ட் ராஜ்னு ஒன்று. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்லக்கூடிய ஒரு இன்னொரு இடத்த நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் அமெரிக்காவினுடைய யூஎஸ் இந்தியா பிசினஸ் கான்க்ளேவ் அதில் சொன்ன வார்த்தை அப்படியே திரு நரேந்திர மோடி நமது நாட்டினுடைய பிரதமர் சொல்கின்றார், உலகிற்கு மனித ஆற்றலை வழங்குவதற்கான மிகப்பெரிய வளம் நம் நாட்டில் உள்ளது. இது அறிவு வளம் இல்லை, உழைப்பு வளம், லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றாரு. அங்கே என்ன சொன்னாங்க? இன்னைக்கு இந்த நாட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க, இந்திய நாட்டில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய 14 வயதிற்கு அதிகமானவர்கள் தான் நம்முடைய எதிர்காலத்திற்கான உழைப்பு சக்தினாங்க. இது பெருமையா சிறுமையான்றது நீங்க பார்த்து, நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த நாடு தன்னளவில் தனது தேவையை சுயமாக நிர்ணயித்து அதன் அடிப்படையில் தொழில் வளர்ச்சியை பார்க்க வேண்டும், பொருளாதார வளர்ச்சியை பார்க்க வேண்டுமே தவிர இன்னொரு நாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகளுக்காக இந்த நாட்டை வளைப்பது என்பது இந்த நாட்டிற்கும் பலன் தராது, இந்த அரசிற்கும் பெயரை தராது. தொழிலாளர்கள் மத்தியில பேசும்பொழுது இப்படி பேசுறோம். ஏன் இப்ப எத்தனையோ இந்த காலேஜஸ்லாம் போகும்போது அறிவு வளத்தை பத்தி பேசுறோம். எந்த இடத்துல எப்படி பேசுறோம் அதை பேசுறாரு தவிர அதனால உழைப்பை மாத்திரம்தான் கிடையாது. ஏன் இப்ப விஞ்ஞானிகள்கிட்ட பேசும்பொழுது அமெரிக்காவை போகும்போது நீங்களும் எப்ப இங்க இந்தியாவுக்கு திரும்பி வரீங்கன்னு கூட தான் கேட்டிருக்கிறார். அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க என்ன பேசணுமோ அதை பேசியிருக்காரு, தவறு இல்லை. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதை எப்படி சரி செய்வது? இதுல சொல்லியிருக்கிறார், இனி எந்த தொழிற்சாலைக்கு எந்த ஆய்வாளர் ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்பதை கணனி மூலமாக குழுக்களில் தீர்மானிக்கும். ஆய்வு நடந்த பிறகு சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் தனது அறிக்கையை இணையதளத்தில் 72 மணி நேரத்துக்குள் பதிவேற்ற வேண்டும். இதெல்லாம் ஒரு கரெக்டிவ் மெஷர் தானே, இது சரி செய்யும்ல. கடந்த மாதிரி இல்லாத இது சரி செய்ய வாய்ப்பு இல்ல. போட்டிருக்கு பாருங்களேன், எந்தெந்த ஃபேக்டரியில எல்லாம் தான் நீங்க சோதனை நடத்தணும் அப்படின்றதே வந்துட்டு பட்டியல் வெளியிடப்படும், குறைச்சிடுறாங்க. அப்போ இதுல வந்துட்டு ஒரு ரேஷனல் கிரவுண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது அரசானது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே செயல்படுகிறதே தவிர சந்தேகத்தின் அடிப்படையில் அல்ல அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிக்கிறார். அதனால இவர்கிட்ட அதான் சொல்ல வர, நம்பிக்கையுமே வச்சுட்டு இருந்தா நடத்த முடியாது. நம்பிக்கை யார் மேல வைக்கிறது அப்படிங்கறதும் அதுல இல்ல. அதாவது நரேந்திர மோடி இல்ல, ஒண்ணு சொல்லு, நரேந்திர மோடி வந்துட்டுன்னா எங்க சீமானை விட ஒரு பெரிய ஆளுங்க, முடக்கங்களை கொடுக்கறதுல ஒன்னொன்னு முடக்கம். நரேந்திர மோடி கம்பேர் பண்ணாதீங்கன்னா அப்படிலாம். ஆனா இவரு தான் உங்க சீமான் வெறும் முழக்கங்கள் தான் கொடுக்கறாங்க நீங்களே சொல்லும் பொழுது நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல, வெற்று முழக்கங்கள் சொல்றீங்க உங்க சீமான். ஹிந்தில பேசினா மோடி, தமிழ்ல பேசினா சீமான். பிரதமர் ஆவறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.